என்னடா இவ்வளவு கேவலமா போயிட்டீங்க என்பதை போல கடந்த 2-3 நாட்களாக செயல்பட்டு வருகின்ற திமுகவினுடைய சில்லறைத்தனமான செயல்பாடுகளை பற்றி தான் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம். பேசுகிற நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெரு நெருப்பு, பரவட்டும். திருச்சியில் இருக்கக்கூடிய டிஐஜி திரு வருண்குமார் அவர்கள் அண்ணன் சீமானின் மீது தொடர்ந்த அந்த வழக்கில் நேர் நிற்பதற்காக நேற்றைய தினம் திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகிய அண்ணன் சீமான் அவர்களை நீதிபதி அவர்கள் என்னை கேட்காம எப்படி உள்ள வந்தீங்க, நான் உங்களை வர சொன்னேன்னா நீங்க வெளியில போய் காத்துருங்க என்று சொல்லியதை போல ஒரு பொய்யான செய்தியை தான் வைத்திருக்கின்ற அந்த ஏவல் ஊடகங்களை வைத்து பரப்பி தங்களுக்கு தாங்களே இன்பம் அடைந்து கொள்கின்ற வேலையை இந்த திராவிட கும்பல் செய்து வருகிறது. உண்மையில் திருச்சி நீதிமன்றத்தில் நடந்தது என்ன? களத்தில் நின்று பார்த்த எங்களுக்கு தெரியும். ஆம், நேற்று முன்தினம் ஒரு கல்லூரி நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அடுத்தடுத்த சில வேலைகள் காரணமாக கலந்து கொள்ளாத அண்ணன் சீமான் அவர்கள் அதற்கு பதிலாக அடுத்த மறுநாள், அதாவது நேற்றைய தினம் திருச்சி நீதிமன்றத்தில் நேர் நின்றார்கள். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தில் வருவது போல 100க்கும் மேற்பட்ட அந்த மகிழுந்துகளில் ஒட்டுமொத்த திருச்சி நீதிமன்றத்தையே குத்தகைக்கு எடுத்ததை போல நாம் தமிழர் சொந்தங்களுடன் பெருந்திரளாக நீதிமன்றத்திற்கு குறித்த நேரத்திற்கு வந்து நின்றார் அண்ணன் சீமான் அவர்கள். நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பவர்கள், வழக்கிற்காக சென்று வருபவர்களுக்கு அந்த நீதிமன்றத்துடைய புரோட்டோகால் மரபு என்ன அப்படிங்கிறது தெரியும். பொதுவாக எந்த வழக்குக்கு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் போய் நின்றாலும் முதலில் அப்பியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வருகையை உறுதி செய்வது. அப்படித்தான் நேற்று காலை முதல் நிகழ்வாக வருகையை உறுதி செய்வதற்கு அண்ணன் சீமான் அவர்களை உள்ளே அழைத்தார்கள். அண்ணன் போனார், உள்ளே போய் வருகையை உறுதி செய்துவிட்டு, அது யாராக இருந்தாலும் நீதிமன்ற மரபு அப்படித்தான், வருகையை கொடுத்ததற்கு பின்பாக காத்திருக்க வேண்டும். அடுத்து அந்த வரிசைப்படி ஒவ்வொரு வழக்காக எடுக்கின்ற போது மறுபடி அந்த விசாரணைக்கு விசாரணையில் கலந்துக்கணும். இதுதான் மரபு. அந்த வகையில் வருகையை போய் உறுதி செய்துவிட்டு வந்த அண்ணன் சீமான் அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக திரு வருண்குமார் அவர்கள் சார்பில் நேற்றைய தினம் என்ன செய்தி அப்படின்னா, அண்ணன் சீமானுக்கு எதிராக, அதாவது குற்றம் சாட்டப்பட்ட அண்ணன் சீமானுக்கு எதிராக ஒரு 10 ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார் திரு வருண்குமார் அவர்கள். அதை பெற்று குற்றம் சாட்டப்பட்ட அண்ணன் சீமானிடத்தில் இந்தாங்க உங்களுக்கு எதிரான 10 ஆதாரத்தை புகார் கொடுத்த அந்த திரு வருண்குமார் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அண்ணன் கிட்ட ஒப்படைப்பது தான் நேற்றைய தினத்தினுடைய நிகழ்வு. அப்போ போய் வருகையை உறுதி செஞ்சதுக்கு பின்பாக அடுத்து விசாரணைக்காக உள்ள அழைக்கின்ற போது அந்த 10 ஆதாரங்கள் கொடுக்கணும் இல்லையா, ஆதாரங்கள் கொடுப்பதாக சொன்ன திரு வருண்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் வெறும் 6 ஆதாரங்களை தான் முதல் கொடுக்குறாங்க. அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கிறாரு, 6 ஆதாரங்கள் தான் இருக்கு, இன்னும் 4 ஆதாரங்கள் எங்கன்னு கேட்கிறப்ப அங்கு பிபியாக இருந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா 6 ஆதாரத்தை கொடுக்குறப்ப அப்ப நீதிபதி அவர்கள், மரியாதைக்குரிய அம்மா நீதிபதி அம்மா அவர்கள் அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கிட்ட கோவப்படுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, 10 ஆதாரங்கள்னு பதிவு செஞ்சுட்டு வெறும் 6 தான் கொடுக்குறீங்க, மீதி எங்க, இது உங்களுடைய வேலை இல்லையா, உங்களுடைய வேலையை நீங்க ஏன் செய்ய தவறுறீங்கன்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞரை அம்மா நீதிபதி அம்மா கடிந்து கொள்றாங்க. அதற்கு பின்னாடி அண்ணன் சீமான் கேட்கிறார், என்ன கேட்கிறார் அப்படின்னா, எங்களுக்கும் நாங்கள் காத்திருக்கிறோம், ஆனால் நேரம்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட நேரம்னு அளவு இருக்கு இல்லையா, எவ்வளவு நேரம் காத்திருப்பது அப்படின்னு கேட்கிறப்ப அப்ப நீதிபதி அம்மா அவர்கள் வேண்டுகோளாகத்தான் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, அண்ணன் சீமான் இடத்துல ஒரு அரை மணி நேரம் காத்திருக்க முடியுமா, ஏன்னா இது அரசு தரப்பு வழக்கறிஞர் கொடுக்க வேண்டியதை சரியாக இன்னும் கொடுக்கல, ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக காத்திருக்க முடியுமா அப்படின்னு ஒரு வேண்டுகோளா கேட்கிறாங்க. உடனடியாக அதை ஆமோதித்த அண்ணன் சீமான் அவர்கள் சரிங்கம்மா நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாங்க. அதற்கு பின்பாக மறுபடி உள்ள போகிறப்ப பாத்தீங்கன்னா அப்போதும் முழுமையாக 10 ஆதாரமும் எதிர்த்தரப்பு, அதாவது திரு வருண்குமார் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டதான்னு கேட்டா இல்ல, அப்போதும் 1 குறைவாக மொத்தம் 9 ஆதாரங்கள் தான் கொடுக்கப்படுது. அப்ப நீதிபதி அம்மா மறுபடியும் கடிஞ்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க 10ன்னு சொல்லிட்டு நான் 9ஐ கையில எப்படி கொடுக்க முடியும், நாளை ஒருவேளை இது எனக்கு சிக்கலாக வந்து விடாதா அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு பின்பாக இறுதி முடிவாக சரி அப்ப 9 ஆதாரங்களை இப்போது நான் பெற்றுக்கொள்கிறேன், மீதி 1 ஆதாரத்தை அந்த வழக்கறிஞர் கவுன்சில் கிட்ட நாங்க ஒப்படைச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அந்த அரசு தரப்புல இருந்து வழக்கறிஞர் தரப்புல இருந்து கேட்கிறாங்க. அதை நாம் ஆமோதிச்சுட்டு கையெழுத்து போட்டு விட்டு அந்த 9 ஆதாரங்களை வாங்கி கொண்டு விடை வருகிறார் அண்ணன் சீமான். இதுதான் நடந்தது. ஆனால் இந்த திராவிட செய்தி ஊடகங்கள் அதை எப்படி மாற்றி எவ்வளவு திருச்சி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது முதல் ஒரு சில்லறை. அதை தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் மரியாதைக்குரிய திரு வில்சன் அவர்கள் தலைமையில் திமுக சார்பாக நாங்கள் வழக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்கலையினுடைய வேந்தராக இருப்பது யார் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை, ஆளுநருக்கு அந்த பொறுப்பு தேவையில்லை
அதை வந்து முதலமைச்சரே தீர்மானிக்கலாம்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கடந்த காலத்தில் திமுக அரசு போடுகிறது. அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆளுநர் அது குறித்த காலத்திற்குள்ள அதில் நடவடிக்கை எடுக்காமல் அவர் என்ன பண்றாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். இது குறித்து நீதிமன்றத்தில் போய் வந்து உச்சநீதிமன்றத்தில் திமுக தரப்புல திரு வில்சன் அவர்கள் போய் வழக்கு தொடுக்கிறாங்க. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இல்ல தீர்மானத்தின் மீது இது போல வந்து ஆளுநர் வந்து காலதாமதம் செஞ்சது தவறு, எனவே வந்து அந்த தீர்மானங்கள் செல்லும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது. அப்படி கொடுத்த உடனே ஒட்டுமொத்த திமுகவும் ஊப்பிகளும் பார்த்தீர்களா நாங்கள் வந்து ஆளுநருக்கு எதிராகவே நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம், நீதிமன்றத்தில் போய் நாங்கள் போராடி நாங்கள் தீர்ப்பை வாங்கி வந்து விட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். உண்மை வரலாறு என்னவென்று சொன்னால், இப்போதல்ல 30 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே, அதாவது 1994 காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சரே இருக்கலாம் என்று 1994 முன்மொழிந்தவர் மரியாதைக்குரிய மறைந்து போன முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்படி முன்மொழிந்த போது அந்த தீர்மானத்தை எதிர்த்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் என்பது வரலாறு. எனவே இது இவர்களுடைய சாதனை என்று சொல்லிக் கொள்வதில் எந்தவித அடிப்படை முகாந்திரமும் இல்லை. அதே சமயம் நாங்கள் உச்சநீதிமன்றமே சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்லி இப்போ உடனடியாக வந்து அந்த தீர்மானம் நேற்று இரவே அமலுக்கு வந்து விட்டது. இனிமேல் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கிற அதிகாரம் வந்து முதலமைச்சருக்கு தான், இனிமேல் வந்து முதலமைச்சர் தான் வேந்தர்னு சொல்லி பட்டாபிஷேகம் சூடுகிற வேலையும் திமுக செய்து வருகிறது. நாங்கள் என்ன கேட்கிறோம்னா, உச்சநீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பை கொடுத்தவுடன் அதை வழிமொழிந்து அதை ஆமோதித்து கொண்டாடுகிற இந்த திமுக சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு நடத்த முடியாது, மத்திய அரசு தான் நடத்த முடியும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்திருக்கிறதா? எங்காவது உச்சநீதிமன்றம் மேற்கோள் காட்டி இருக்கிறதா? அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி என்பதை போல வேந்தர் பதவிக்காக இவ்வளவு வேலை பார்த்த திமுக, உச்சநீதிமன்றத்தில் போய் போராடிய திமுக, இன்று அதை பெற்றுத்தந்த வில்சன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகின்ற திமுக, சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே நடத்தலாம் அல்லது நடத்த வேண்டும், அது எங்கள் உரிமை என்று நீதிமன்றத்திற்கு என்றாவது ஒரு நாள் போயிருக்கிறதா? ஏன் உச்சநீதிமன்றத்தை போராடி பெற்று தந்திருக்க முடியாதா? அப்ப என்ன தெரியுதுன்னா, அவர்களுடைய பதவி, அவர்களுடைய லாபத்திற்காக உச்சநீதிமன்றம் செல்கின்ற திமுக மக்களுடைய நலனுக்காக, மக்களின் அடுத்த கட்ட தேவைக்காக ஒருபோதும் சென்றதில்லை. இதுதான் கடந்த கால வரலாறு. மீண்டும் அது வந்து நிரூபணமாயிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து தங்களுக்கு கிடைத்த வெற்றியாக காட்டுகிற திமுக, அதே தினத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் திமுக அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு கொட்டு வைத்திருக்கிறது. இந்த டாஸ்மாக் வழக்கில் 1000 கோடி ரூபாய் ஊழல்ங்கிற இந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதில் அமலாக்கத்துறைக்கு எதிராக வேகமாக போய் இது நாங்கள் வந்து ஊழியர்கள் வந்து மனம் புண்பட்டுட்டாங்க, பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்கன்னு வேகமாக போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த திமுக இப்போது யாரோ சிலரை காப்பாற்றுவதற்காக வழக்கை வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மேல்முறையீட்டுக்கு போன செய்தியை கேள்விப்பட்டு டென்ஷனான சென்னை உயர்நீதிமன்றம், நீங்கள் இதை வந்து பொதுநல வழக்காக வந்து தொடுத்தீங்களா அல்லது யாரோ சில டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக நீங்கள் இந்த வேலையை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கொட்டு வைத்திருக்கிறது. அது பற்றி எந்த ஊடகங்களும் பேசுவதில்லை. மாறாக திமுகவினுடைய சாதனைகளாக சொல்லப்படுவதை மட்டும் பேசுகிறது என்று சொன்னால் இதுதான் ஊடக அறமா? எல்லாவற்றிற்கும் மேலாக நிர்மலா சீதாராமன் அவர்களை அண்ணன் சீமான் சந்திச்சார்னு ஒரு பொய் செய்தி, புரளி செய்தியை கிளப்பி விட்டான். எங்கடா ஆதாரம், ஏதாவது புகைப்படத்தை காட்டுங்கடான்னு கேட்டா, அதற்கு அடுத்த நாள் SRM பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விழாவில், ஒரு தமிழ் சார்ந்த ஒரு விழாவில் சக ஒரு பங்கேற்பாளராக கலந்து கொண்ட அண்ணாமலையோடு பங்கு பெற்ற அண்ணன் சீமான் அவர்கள் அந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி விருந்தினர்களை வந்து ஒரு அறையில் அமர வச்சு தேநீரோ அல்லது குளிர்பானங்களோ கொடுத்து அந்த குறித்த நேரத்துக்கு மேடைக்கு அழைச்சிட்டு வருவாங்க. இது மரபு. அப்படி ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்திருந்த அண்ணன் சீமான் அவர்களை யாரோ ஒரு புகைப்படம் எடுத்து, ஒரு வீடியோ எடுத்து, அண்ணாமலை கூட உட்கார்ந்துருக்கிற அந்த புகைப்படத்தை போட்டு பார்த்தீங்களா ஆதாரத்தை காமிச்சிட்டோம் பார்த்தீங்களான்னு பல பேர் கதறிட்டு இருக்கான். டேய், நாங்கள் கேட்டது என்ன, நீங்கள் கொடுத்தது என்ன? இந்த 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வர சொன்னேன், ஒரு பழம் இங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கன்னு கேட்டால் அதுதான் இதுங்கிற மாதிரி. ஏண்டா நிர்மலா சீதாராமனை சந்திச்சதா சொன்ன நீங்கள் அதுக்கு ஆதாரம் கொடுன்னு கேட்ட நாங்கள், நீங்கள் அதுக்கு அண்ணாமலையோட நிற்கிற படத்தை கொண்டு வந்து காமிக்கிறீங்களா? நிர்மலா சீதாராமன் கூட அண்ணன் சீமான் இருக்க படம் எங்கடான்னு கேட்டால் அந்த படம் தான் இந்த படம்னு சொல்லி ஒரு படத்தை ஓட்டி கொண்டிருக்கிறது இந்த கும்பல்.